இது மகிமை நேரம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் ஈடு இணையற்ற நாமத்தில் மகிமை டிவி நேயர்களை அன்புடன் வாழ்த்தி வரவேற்கிறேன். இந்த மகிமை நேர நிகழ்ச்சி மூலமாக மீண்டுமாக உங்களை சந்திப்பதில் மிகுந்த சந்தோஷம். இந்த நாட்களில் நாம் தொடர்ச்சியாக தியானித்து வருகிறோம், பெற்றுக்கொள் அப்படின்னு சொல்லி. நாம் இழந்து போன காரியங்களை பெற்றுக்கொள்ள வேண்டும் அப்படின்னு நம்ம தியானித்தோம். என்னென்ன காரியங்கள் நம்முடைய வாழ்க்கையில இழந்து போனதாய் காணப்படுகிறதோ அந்த காரியங்களில ஆண்டவர் நம்மை பெற்றுக்கொள்ள கிருபை பாராட்டுகிறவராக காணப்பட போகிறார் அப்படின்றதுல எந்த விதமான சந்தேகமும் இல்லை. ரட்சிப்பை நாம் பெற்றுக்கொள்ள வேண்டும் அப்படின்றத நம்ம தியானித்தோம். விடுதலையை நாம் பெற்றுக்கொள்ள வேண்டும் அப்படின்றத பார்த்தோம். எந்த பாவ பழக்க வழக்கமா இருந்தாலும், கடன் பிரச்சனையா இருந்தாலும் ஆண்டவர் விடுதலையை பெற்றுக்கொள்ள நாம் அந்த விடுதலை பெற்றுக்கொள்ள கிருபை பாராட்டுவாராக. அப்படிப்பட்டதான காரியங்களை நம்ம எப்படி விடுதலையை பெற்றுக்கொள்ளணும் அப்படின்றத தியானித்தோம். கிருபையை பெற்றுக்கொள்ள வேண்டும் அப்படின்றத நம்ம தியானித்தோம். சமாதானத்தை பெற்றுக்கொள்ள வேண்டும், ஜெயத்தை பெற்றுக்கொள்ள வேண்டும் அப்படின்றத நம்ம தியானித்தோம். இந்த நாளில் நாம் தியானிக்க போகிறோம், நித்திய ஜீவனை பெற்றுக்கொள்ள வேண்டும். நித்திய ஜீவனை பெற்றுக்கொள்வதற்காக நாம் என்ன செய்ய வேண்டும் அப்படின்றத நம்ம தியானிக்க போகிறோம். ஏன்னா இந்த உலக வாழ்க்கையில ஆண்டவர் நம்மை உருவாக்கினதான உன்னதமான நோக்கம் என்ன அப்படின்னா, நாம் அவரோடு நித்தியமாய் வாழுவதற்காக. நித்திய ஜீவனை அவர் நமக்கு அளிப்பேன் அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு. யோவான் எழுதின சுவிசேஷம் 3ஆம் அதிகாரம் 16ஆம் வசனம் இப்படியாய் சொல்கிறது: தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனை விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை அடையும்படிக்கு அவரை தந்தருளி இவ்வளவாய் உலகத்தில் அன்பு கூர்ந்தார். அப்போ நித்திய ஜீவனை கொடுக்கும்படியாக ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவ இந்த உலகத்துல ஆண்டவர் தந்தருளினார் அப்படின்றத நம்ம பார்க்கிறோம். நித்தியமாய் அவரோடு வாழணும் அப்படின்றத பார்க்கிறோம். இந்த உலகத்திலையும் நாம் அவரோடு உறவு கொள்ளுகிறவர்களாக காணப்படணும் அப்படின்றதா. இந்த உலக வாழ்க்கைக்கு அப்புறமாக மாத்திரம் இல்ல, இந்த உலக வாழ்க்கையிலே நாம் அவரோடு வாழ வேண்டும், அவரோடு உறவாட வேண்டும் அப்படின்ற உன்னத நோக்கத்துலதான் ஆண்டவர் நம்மை படைத்திருக்கிறார். யோவான் எழுதின சுவிசேஷம் 17:3ஆம் அதிகாரம் இப்படியாய் சொல்கிறது: ஒன்றான மெய் தேவனாகிய உம்மையும் நீர் அனுப்பிறவராகிய இயேசு கிறிஸ்துவையும் அறிவதே நித்திய ஜீவன். அப்ப எது நித்திய ஜீவன் அப்படின்னா, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை அறிவது நித்திய ஜீவன். அறிவது அப்படின்னா என்ன அப்படின்னா, அதுக்கு ஒரு கிரேக்க பதம் கொடுக்கப்பட்டிருக்கிறது, கினாஸ்கோ அப்படின்ற கிரேக்க பதம் கொடுக்கப்பட்டிருக்கிறது. அதனுடைய அர்த்தம் என்ன அப்படின்னா, மிக மிக நெருக்கமான உறவு. அப்ப ஆண்டவரோடு இயேசு கிறிஸ்துவை அறிவதே அப்படின்னா இயேசு கிறிஸ்துவோடு மிக மிக நெருக்கமான உறவு உள்ளவர்களாய் நம்ம காணப்படுவதே நித்திய ஜீவன் அப்படின்றது. நம்ம நினைக்கலாம், இந்த உலக வாழ்க்கைக்கு அப்புறமாக தான் நமக்கு நித்திய ஜீவன் அப்படின்னு நினைக்கலாம். இந்த உலக வாழ்க்கையிலே நாம் நித்திய ஜீவனாய் ஆண்டவரோடு வாழும்போது, மிக மிக நெருக்கமான உறவுல நம்ம வாழும்போது, யுகாயுகமாய் நித்திய காலமாய் ஆண்டவரோடு வாழுகிற வாய்ப்பை ஆண்டவர் நமக்கு தந்தருளுவார் அப்படின்றதுல எந்த விதமான சந்தேகமும் இல்லை. தேவன் அதற்காக தான் நம்மை சிருஷ்டித்தார். ஆதியில நீங்க பாத்தீங்க அப்படின்னா, ஆதாம் ஏவாளோடு பகலின் குளிர்ச்சியான வேளையில ஆண்டவர் உலாவுவதற்காக போவாரு, அவங்களோடு உறவாடுவதற்காக போகிறாரு. நம்முடைய வாழ்க்கை எப்படி காணப்படுகிறது? ஆண்டவரோடு நாம் உறவாடுகிறவர்களாக நம்ம காணப்படுகிறோமா? நம்முடைய நெருக்கமாய் நாம் அவரோடு உறவு கொள்கிறவர்களாக காணப்படுகிறோமா? அவரை அறிந்து கொண்டவர்களாக காணப்படுகிறோமா? அந்த கனாஸ்கோ என்ற பதம் இப்படியா சொல்லுகிறது, மிக மிக நெருக்கமான உறவு உள்ளவர்களாய் ஆண்டவரோடு நம்ம அப்படிப்பட்டதான நெருக்கமான உறவு உள்ளவர்களாய் நம்ம காணப்படுகிறோமா? அப்படி இல்லை என்றால் நம்ம இந்த நாள்ல நம்ம ஆண்டவரிடத்துல சொல்லுவோம், ஆண்டவரே, நான் உம்மோடு உறவாடணும், உம்மோடு மிகவும் நெருக்கமான வாழ்க்கை வாழணும், உமக்கு மிகவும் நெருங்கிய ஒரு நபராய் நான் காணப்பட வேண்டும் அப்படின்னு சொல்லி ஆண்டவரிடத்துல நம்ம கேட்கலாம். ஒரு வாலிபன் ஆண்டவரிடத்துல வந்தான், நித்திய ஜீவனை சுதந்திரித்துக் கொள்வதற்கு நான் என்ன செய்யணும் அப்படின்னு சொல்லி கேட்டான். ஆண்டவர் அவன்கிட்ட சொன்னார், இந்த கற்பனைகள் எல்லாம் நீ கை கொண்டிருக்கு அறிந்திருக்கிறாயா அப்படின்னு. அப்ப நான் இவைகள் எல்லாம் சிறு வயதுல அறிந்திருக்கிறேன் அப்படின்னு சொல்றான். உன்னிடத்தில் ஒரு குறை உண்டு அப்படின்னு சொல்லி, உனக்கு உண்டானவைகள்லாம் விற்று தரித்திரருக்கு கொடு அப்படின்னு சொல்லி ஒரு குறையை ஆண்டவர் அவனிடத்துல சுட்டி காட்டும் போது, அந்த குறையை நிவர்த்தி செய்ய மனம் இல்லாதவனாய் துக்கம் உள்ளவனாய் அவன் கடந்து போனான் அப்படின்னு பாக்குறோம். ஆண்டவருடைய சமூகத்துக்கு வந்து துக்கம் உள்ளவனாய் கடந்து போன ஒரே நபர் அவன் தான். அப்ப ஆண்டவர் நம்முடைய குறைகளை சுட்டி காட்டும் போது, அவரிடத்துல நெருங்குவதற்கு அவர் நம்முடைய குறைகளை சுட்டி காட்டும் போது, நம்ம அந்த குறைகளை விடுகிறவர்களாக நம்ம காணப்படுகிறோமா அப்படின்றத சிந்திக்க அழைக்கப்படுகிறோம். ஏன்னா ஆண்டவர் பாவத்தை பார்க்காத சுத்த கண்ணர். பாவம் அவருக்கு என்னது, அவர்கிட்ட இருக்கவே செய்யாது. பாவம் இல்லாதவர், பாவம் அறியாதவர். அப்போ நம்முடைய பாவங்களை அவர் சுட்டி காட்டும் போது நாம் அதை அறிக்கை செய்து விட்டு விடுகிறவர்களாக காணப்படணும். சகைவை எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா,
அப்படின்னா ஆண்டவரிடத்துல வரும்போது அவன் பாவங்களை அறிக்கை செய்து விட்டு விட்டதுனால அவன் மீட்பை பெற்றுக்கொண்டான் அப்படின்னு பார்க்கிறோம். நித்திய ஜீவனை அடைந்தான் அப்படின்றத நம்ம பார்க்கிறோம். அதே மாதிரி நம்முடைய வாழ்க்கையில ஆண்டவர் சுட்டி காட்டும் போது நம்முடைய தவறுகளை நம்ம மனசாட்சியின் மூலமாக ஆண்டவர் சுட்டி காட்டும் போது அதை உணர்ந்து நம்ம அதை அறிக்கை செய்யும் போது நித்திய ஜீவனை சுதந்திரித்துக் கொள்வோம் அப்படின்றதுல எந்த விதமான சந்தேகமும் இல்லை. யோவான் எழுதின சுவிசேஷம் 5ஆம் அதிகாரம் 39ஆம் வசனம் இப்படியாய் சொல்கிறது, வேத வாக்கியங்களை ஆராய்ந்து பாருங்கள், அவைகளால் உங்களுக்கு நித்திய ஜீவன் உண்டென்று எண்ணுகிறீர்களே அப்படின்னு சொல்றாரு. அப்போ வேத வாக்கியங்களை ஆராய்ந்து பாருங்கள், அவைகளால் உங்களுக்கு நித்திய ஜீவன் உண்டு. அப்போ வேத வாக்கியங்களை நாம் ஆராய்ந்து பார்க்கும்போது நாம் நித்திய ஜீவனை சுதந்திரித்துக் கொள்கிறவர்களாக காணப்படுவோம். யோவான் 20:30 இப்படி சொல்கிறது, வேத வசனத்தினாலே நித்திய ஜீவன் உண்டு. அப்போ ஆண்டுடைய வசனத்தை நம்ம ஆராய்ந்து பார்க்கணும். அவருடைய வசனத்துல நித்திய ஜீவன் இருக்கிறது அப்படின்றத நம்ம பார்க்கிறோம். அப்போ நம்முடைய வசனத்தை நம்ம எப்படி தியானிக்கிறோம், ஆண்டவர் நமக்கு கொடுத்த வார்த்தைகளை நம்ம எப்படி தியானிக்கிறவர்களாக காணப்படுகிறோம், நேசிக்கிறவர்களாக காணப்படுகிறோம், அதன்படி நடக்கிறவர்களாக காணப்படுகிறோம் அப்படின்றத சிந்திக்க அழைக்கப்படும். நம்ம பைபிளே வாசிக்கல அப்படின்னா நம்முடைய வேத அறிவு இருக்கவே செய்யுது. அநேக நேரங்களில் நம்ம விதண்டாவாதம் பேசுகிறவர்களாக காணப்படும். பைபிள் இப்படிலாம் சொல்லியிருக்கிறா, ஏன் இப்படிலாம் செய்யணுமா அப்படின்னு சொல்லி விதண்டாவாதம் பேசுகிறவர்களாக காணப்படும். வேத வசன அறிவு இல்லை அப்படின்னா நம்ம இப்படிதான் பேசுகிறவர்களாய் நம்ம காணப்படுவோம். ஒரு நெருப்பு இருக்கு, அந்த நெருப்பு ஒண்ணுதான், ஆனா மெழுகு நெருப்பிட்ட போச்சு அப்படின்னா என்ன செய்யும், மெழுகு என்ன செய்யுது, உருகிறதாய் காணப்படுகிறது. தண்ணி என்ன செய்யறது, நெருப்புல நம்ம தண்ணியை வச்சோம் அப்படின்னா அது ஆவியாகி போகிறது. இது ஒரு களிமண் அதுல போட்டோம் அப்படின்னா அது கடினமாகிறது. நெருப்பு ஒண்ணுதான், ஆனா ஒவ்வொரு காரியமும் ஒவ்வொன்றாய் காணப்படுகிறது. அதே போல ஒரு விதையானது விதைக்கப்படுகிறது, நல்ல நிலத்துல விதைக்கப்பட்டுச்சு அப்படின்னா அது 1 30 60 100 பலன் கொடுத்தது அப்படின்னு பாக்குறோம். கற்பாறையில அது விதைக்கப்பட்ட காணப்பட்டுன்னா அது தீஞ்சு போச்சு அப்படின்னு பாக்குறோம். அது ஒரு முள்ளுள்ள இடங்கள்ல இருந்துச்சு அப்படின்னா அது நெருக்கி போட்டு அந்த விதை சில பயனற்றதாய் காணப்பட்டது அப்படின்றத நம்ம பாக்குறோம். இதே மாதிரிதான் வேத வசனம் ஒன்றுதான். வசனம் ஒன்றாக காணப்படுகிறது. அது சிலருடைய இருதயத்தை அது கலிகுற பண்ணுகிறதாய் காணப்படுகிறது, சிலருடைய இருதயத்தை அது கடினப்படுத்துகிறதாய் காணப்படுகிறது. இந்த வேத வசனம் நம்முடைய வாழ்க்கையில எப்படி செயலாற்றுகிறது என்பதை சிந்திக்க அழைக்கப்படுகிறோம். இந்த வேத வசனம் நம்மை கலிகுற பண்ணுகிறதா இல்ல இந்த வேத வசனம் நம்மை கடினப்படுத்துகிறதா அப்படின்றத நம்ம சிந்திக்க அழைக்கப்படும். அந்த வேத வசனத்தை நம்ம நேசிக்கிறவர்களாய் காணப்படுகிறோமா இல்ல வேத வசனத்தை வெறுக்கிறவர்களாக, அந்த வசனம் வாசிக்கவே கூடாது, அந்த பைபிள்ல நான் எதுவுமே செய்ய மாட்டேன் அப்படின்னு சொல்லி நம்ம தூரமாய் விலகிறவர்களாய் காணப்படுகிறோமா அப்படின்றத சிந்திக்க அழைக்கப்படுகிறோம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த உலகத்துல வாழும்போது அவருடைய அநேக வசனங்களினால, அவர் தன்னுடைய வசனங்களினால அநேக பிரசங்கம் பண்ணார். அநேக பிரசங்கம் பண்ணும்போது அநேகர் அதை என்ன செஞ்சாங்க, ஆவலாய் அதை கேட்டாங்க. அநேகர் அவருடைய அற்புதங்களை பார்த்து அவங்க மிகவும் தேவனை மகிமைப்படுத்துகிறவர்களாக காணப்பட்டாங்க. ஆனா ஒரு சிலர் என்ன பண்ணாங்க, அவரை எப்படி நம்ம கொலை செய்யலாம் அப்படின்னு சொல்லி வகை தேடினவர்களாய் காணப்பட்டாங்க. அப்போ நம்முடைய வாழ்க்கை எப்படி இருக்கிறது அப்படின்றத நம்ம சிந்திக்க அழைக்கப்படுகிறோம். நம்ம அந்த வேத வசனத்தை விதண்டாவாதம் பண்ணுகிறவர்களாக நம்ம இருக்கிறோமா இல்ல அந்த வேத வசனத்துல என்ன இருக்கு அப்படின்றத நம்ம கற்றுக்கொண்டு நம்முடைய வாழ்க்கையை சரிப்படுத்துகிறவர்களாக காணப்படுகிறோமா? ஏன்னா வேத வசனங்களை ஆராய்ந்து பாருங்கள், அவைகளால் நித்திய ஜீவன் உண்டு. நம்ம நித்திய ஜீவனை பெற்றுக்கொள்ளணும் அப்படின்னா இந்த வேத வசனத்தை ஆராய்ந்து பார்க்கணும் அப்படின்றது எந்த விதமான சந்தேகம் இல்லை. இப்படிப்பட்ட காரியங்களை நம்ம செய்யல அப்படின்னா என்ன நடக்கும் அப்படின்னா அழிவுக்கு ஏதுவாய் நம்முடைய வாழ்க்கை மாறி போகும். இந்த உலக வாழ்க்கையிலையும் சரி, இந்த உலகத்துக்கு அப்புறமாக இருக்கிறதான மரணத்திற்கு பின்பதாக இருக்கிறதான வாழ்க்கை நரக வேதனையாக, நரகத்துல நம்ம தள்ளப்படுகிறவர்களாக காணப்படுவோம். சாத்தானுடைய கூட்டத்துல நம்ம சேர்க்கப்படுகிறவர்களாக காணப்படுவோம். இப்போ ஒருவேளை சந்தோஷமாய் காணப்படலாம், உலகத்துல மாயான காரியங்கள் சந்தோஷத்தை கொடுக்கலாம். ஆனா நித்தியமாய் நம் அழிவுக்கு நேராய் கந்தகம் எரிகிற அந்த அக்னி கடல்ல நம்ம தள்ளப்படுகிறவர்களாய் காணப்படுவோம். நாம் சிந்திக்க அழைக்கப்படுகிறோம். வேத வசனங்களை நேசிக்கிறவர்களாக, தியானிக்கிறவர்களாக, அதன்படி நடக்கிறவர்களாக நம்ம காணப்படும் போது நித்திய ஜீவனை பெற்றுக்கொள்ளக்கூடிய கிருபைகளை ஆண்டவர் தந்தருவார். நாம் ஜெபித்து ஆண்டவருடைய சமூகத்துல இந்த இரக்கத்திற்காக நம்ம கெஞ்சலாம். எங்களை அதிகமாய் நேசிக்கிற எங்கள் அன்பின் கர்த்தாவே, இந்த நாளுக்காக உமக்கு நன்றி செலுத்துகிற தகப்பனே. ஆண்டவரே, நித்திய ஜீவனை பெற்றுக்கொள்ளும்படியான கிருபையை எங்களுக்கு நீர் தந்தரல வேண்டுமாறு ஜெபிக்கிற தகப்பனே. ஆண்டவரே, நாங்கள் பெற்றுக்கொள் என்கிற தலைப்பின் கீழாக ஆண்டவரே அநேக காரியங்களை ஆண்டவரே இந்த நாட்கள்ல தியானித்தோம் தகப்பனே. நாங்கள் ரட்சிக்கப்படுகிறவர்களாக, சமாதானம் உள்ளவர்களாக, ஆண்டவரே சப்பா மற்றவர்களுக்கு நன்மை செய்கிறவர்களாக, ஆண்டவரே கிருபை ஆண்டவரை பெற்றுக்கொள்கிறவர்களாக, எல்லாவற்றிற்கும் மேலாக நித்திய ஜீவனை சுதந்திரித்துக் கொள்கிறவர்களாக எங்களை மாற்றுங்க. எங்களுடைய வேத வாசிப்பு ஆண்டவரே, வேத
தியானம் இன்னும் அதிகமாகட்டும். எங்களுடைய ஜெப வாழ்க்கை இன்னும் அதிகமாகட்டும். நாங்கள் உண்மையிலே அதிகமான காரியங்களை ஜெயத்தை பெற்றுக்கொள்கிறவர்களாக என்னென்ன காரியங்களை உம்முடைய சமூகத்திலிருந்து பெற்றுக்கொள்ள வேண்டுமோ அதற்கு எங்களை தகுதிப்படுத்துங்க. எல்லாவற்றிற்கும் மேலாக பரலோக ராஜ்யத்தின் ஆனந்தத்தை அடைய எங்களுக்கு கிருபை தாங்க. எங்களை தாழ்த்துகிறோம், வெறுமையாக்கிறோம். நீர் பெருக நாங்கள் சிறுக. இயேசுவின் மூலம் ஜெபம் கேளும் நல்ல பிதாவே, ஆமீன். தேவன் தாமே நித்திய ஜீவனை பெற்றுக்கொள்ளும்படியான கிருபையை நாம் ஒவ்வொருவருக்கும் தந்தருள்வாராக. ஆமீன். மகிமை 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 மகிமை